الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியமான திரு காபா ஷரீஃபை மக்கா மாநகரம் சென்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தையும், பாக்கியங்களே உயர்ந்த பாக்கியமான திரு மதினா ஷரீஃபுக்கு சென்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புனிதமான ரவுதா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைவாக நிரப்பமாக தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, சேலம் மாவட்டம் ராசிபுரத்திலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்தப் மதர்சாவுடைய ஆண்டு விழா, 5வது ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே கலந்து கொண்ட பங்கெடுத்த மாணவ மாணவிகள் தங்களுடைய ஆக்கங்களை மிக சிறப்பாக, மிக உயர்வாக இங்கே நமக்கு தந்தார்கள். நாமெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற ஆண்டு விழாக்கள் வருடந்தோறும் நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆண்டு விழாவுக்காக வேண்டி உதவி செய்த பெருமக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து அதிகமான உதவிகளை செய்வானாக. அந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொண்ட தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உலமா பெருமக்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எல்லாமல்ல அல்லாஹ் இகபர பாக்கியங்களை சீரும் சிறப்புமாக நிறைவாக தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு கண்ணியம் கொடுப்பதற்காக, அவனுக்கு மரியாதை கொடுப்பதற்காக, மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய உயர்வை கொடுப்பதற்காக அல்லாஹ் கல்வியைத்தான் கொடுத்திருக்கிறான். கல்வியின் மூலமாகத்தான் மனித சமுதாயத்திற்கு சிறப்பும் உயர்வும் கண்ணியமும் வருகிறது. இதன் காரணத்தினால்தான் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தன் கையினால் படைத்து முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார். இது குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுவார். வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து கல்வி ஞானங்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த கல்வி இருந்த காரணத்தினால், கல்வியை அவர்கள் கற்ற காரணத்தினால் மலக்குமார்களே அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியம் செய்யும்படி உத்தரவிட்டார். மலக்குமார்கள் அனைவர்களும் சிரம்பணிந்து கண்ணியம் செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் ஷைத்தானை தவிர, இப்லீஸ் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணியம் செய்வதற்கு மறுத்துவிட்டார். அதனால் இன்றைக்கு இப்லீஸ் ஷைத்தான் உலகம் உள்ளளவு, உலகம் இருக்கும் வரை அவன் சாபத்துக்குரியவனாக, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவனாக மாறிவிட்டான். ஆக கல்விமான்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். கண்ணியம் கொடுத்தால் நாம் கண்ணியம் பெறுகிறோம். கல்விமான்களுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினால் நாம் வெறுக்கப்படுகிறோம், அல்லாஹ்வினால் நாம் மறுக்கப்படுகிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மனிதன் இந்த உலகத்திலே அவன் கல்வியை மாத்திரமே அதிகமாக தேட வேண்டும். மனிதன் தன் சுகமான வாழ்க்கைக்கு அவனை செல்வத்தை தேடலாம், தன்னுடைய கண்ணியமான வாழ்க்கைக்காக பதவியை தேடலாம். ஆனால் இதைவிட அதிகமாக
தேடுவது கல்வியை மாத்திரம்தான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அதிகம் தேடக்கூடிய ஒரு நியமத், ஒரு அருள்கொடை இருக்கிறது என்று சொன்னால் அது கல்வி மாத்திரம்தான். இதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், ரப்பி ஜித்னி இல்மா. நபியே நாயகமே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை நீ அதிகமாக்குவாயாக என்று அல்லாஹ் தஆலா நபியை கேட்க சொன்னான். அதன் மூலமாக நம்மையும் கேட்க வைக்கிறார். நாமும் ஒவ்வொரு நாளும் ரப்பி ஜித்னி இல்மா என்ற இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்களிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கல்வியிலே மிகவும் உயர்ந்திருந்தார்கள். அதிலும் தஃசீர் கல்வியிலே, குர்ஆனுடைய விரிவுரையிலே, விளக்க உரையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? ரப்பி ஜித்னி இல்மா இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 100 முறை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுவார்களாம், ஓதுவார்களாம். இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக கொடுத்தார். சஹாபாக்களிலே கல்விக்கு உதாரணமாக திகழ்ந்தார்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். குர்ஆனுக்கு தஃசீர் இப்னு அப்பாஸ் என்றே தனியாக தஃசீர் எழுதினார்கள். ஆக இன்று வரைக்கும் அவர்கள் சஹாபாக்களே உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய நாவிலே அதிகமாக ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா என்ற இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாமும் ஒவ்வொரு நாளும் ரப்பி ஜித்னி இல்மா என்ற இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு கல்வி ஞானங்களை அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லம பாபம் மின் இல்மி கான அஃதல மின் ஸலாத்தி அல்ஃப ரக்அ. எந்த ஒரு மனிதன் கல்வியிலே ஒரு பாடத்தை படிக்கின்றாரோ, கல்வி சம்பந்தமாக ஒரு லெசனை படிக்கிறாரோ, அவர் எந்த அளவுக்கு அந்தஸ்து பெறுகிறார் என்று சொன்னால் 1000 ரக்காயத்து தொழுகுவதை விட ஒரு சிறந்த அந்தஸ்தை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். 1000 ரக்காயத்து தொழுவதற்கு ஒரு 3 மணி நேரம் ஆகலாம். ஆனால் ஒரு கல்வியை 5 நிமிஷம் நம்ம படிச்சுக்கிறோம். ஒரு தெரியாத விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த கல்வி 3 மணி நேரம் 1000 ரக்காயத்து தொழுகுவதை விட மிக உயர்ந்தது, மிக மேலானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், நஃபிலான அமல்கள் நிறைய செய்வதை விட சிறிதளவு கல்வியை கற்றுக்கொள்வது மிக உயர்ந்தது, மிக மேலானது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, சஹாபாக்களிலே மிக பிரபல்யமானவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் ஆரம்ப காலத்தில் யமன் நாட்டில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதி இஸ்லாம் ஆனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 3 ஆண்டுகள் தங்கி கல்வி படித்தார்கள். நபியுடைய மதரசாவிலே தங்கி கல்வி படித்தார்கள். குறிப்பாக நபி சொல்லக்கூடிய ஹதீஸ்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் படித்து ஞாபகம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய ஹதீஸ்களை எல்லாம் மனனம் செய்தார்கள். அவர்கள் தன்னுடைய மெமரியிலே கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 5373 ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனனம் செய்து உம்மத்திற்கு அறிவித்தார்கள், சமூகத்துக்கு அறிவித்தார்கள். அவர்கள்தான் ஹதீஸ் அறிவித்தவர்களே அதிகமான ஹதீஸ்களை இந்த சமுதாயத்துக்கு தந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய அசலான பெயர் அப்துர் ரஹ்மான். அவர்களுக்கு அபூ ஹுரைரா என்று இடையில் தான் பெயர் வந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பூனை பிரியராக இருந்தார்கள். எப்பவுமே பூனையை தன்னோடு வைத்திருப்பார்கள், தன் சட்ட கையுக்குள்ளே பூனையை வைத்திருப்பார்கள். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபா ஹுரைரா,
ஓ சிறிய பூனையின் தந்தையே, குட்டி பூனையின் தந்தையே என்று அழைத்தார்கள். அதையே தமக்கு பேராக வைத்து விட்டார்கள் அபூ ஹுரைரா என்று. ஆக இன்றைக்கு நாம் பார்க்கலாம், அரபு நாடுகளுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றால் பார்க்கலாம், அங்கே காபத்துல்லாவுடைய கூட நிறைய பூனைகள் உலாவுகின்றன. மலேசியா திருநாட்டுக்கு சென்று பார்த்தால் ஒவ்வொரு வீட்டிலேயும் நிறைய பூனைகள் இருக்கின்றன. ஆக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பூனையை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் இது சுன்னத் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுன்னத்தாக இருக்கிறது. ஆக அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்றைக்கு உலகமெல்லாம் பிரபல்யமாக இருக்கிறார். உலக முஸ்லிம்களிடத்திலே அவருடைய பெயர் பிரபல்யமாக இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய கல்வியின் மூலமாகத்தான், அவர்கள் அறிவித்த ஹதீசுகள் மூலமாகத்தான் இன்றைக்கு மக்கள் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன் நாட்டிலே பஞ்சு வியாபாரியாக இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு ஹதீஸ்களை கற்று மக்களுக்கு அறிவித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பஹ்ரைன் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆளுநர் பதவி பெற்றார்கள். கலிஃபா உமர் இல்லாவுடைய காலத்திலே மதீனாவிலேயே ஆளுநர் பதவி பெற்றார்கள். ஆக பிற்காலத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பட்டு துணியிலே கர்ச்சி போட்டிருப்பாங்க. பட்டு துணியில அந்த அளவுக்கு அவர்கள் வசதி பெற்றார்கள். மூக்கு சிந்துவதற்கு கூட பட்டு துணியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வசதி ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை மக்களுக்கு சொன்னார்கள், மக்களுக்கு அறிவித்தார்கள். இதன் மூலமாக பிற்காலத்தில் அவர்கள் பதவி பெற்றார்கள். அதுபோன்று அவர்கள் வசதி வாய்ப்பை பெற்றார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் உயர்ந்ததாக இருந்தது என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே அருமையானவர்களே, கல்வியை நாம் கற்றுவிட்டால், குறிப்பாக குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை நாம் கற்றால் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறார். இதே போல சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பிள்ளையாக மாறி போனார்கள். 5 வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. அலி அவர்கள் சஹாபாக்களே மிகப்பெரிய கல்விமானாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புகழ்ந்தார்கள், ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணம், அலியோ அதனுடைய நுழைவாயில் என்றார்கள். கல்வி பட்டணத்தினுடைய நுழைவாயில் என்றார்கள். அந்த அளவுக்கு அலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்வியை உறிஞ்சி எடுத்தார்கள். அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யூதன் வருகின்றார். ஒரு யூதன் வந்து சில கேள்விகளை கேட்கிறார். கல்லை விட கடினமானது எது என்று கேட்கிறார். கல்லை விட கடினமானது எது என்று கேட்கிறான். அடுத்ததாக அவன் கேட்டான், கடலை விட விசாலமானது எது என்று கேட்டான். அடுத்ததாக அவன் கேட்டான், அல்லாஹ்விடத்திலே வேகமாக செல்லக்கூடியது எந்த விஷயம் என்று கேட்டான். இப்படி பல கேள்விகளை கேட்டார். அலி அவர்கள் சட்டென பதில் சொன்னார்கள், கல்லை விட கடினமானது கல்புல் பகீரி, கஞ்சனின் உள்ளம் என்றார்கள். இந்த கஞ்ச பையன் இருக்கானே, அவனுடைய உள்ள ரொம்ப கடினமா இருக்கும், அது கல்லை விட ரொம்ப கடினமா இருக்கும் என்று அலி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கடலை விட விசாலமானது எது என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிக் கண்டார்கள், சொல்லி தந்தார்கள், போதும் என்ற மனம்தான் கடலை விட விசாலமானது என்று சொல்லி காட்டினார்கள். மிக வேகமாக செல்லக்கூடியது எது தெரியுமா? பதுவா என்று சொல்லி காட்டினார்கள். ஒருவர் மற்றவருக்காக பதுவா செய்கிறார், கெட்ட துவா செய்கிறார், இவன் நாசமா போக வேண்டும், இவன் அழிந்து விட வேண்டும் என்று பதுவா செய்கிறார். அந்த பதுவா மிக வேகமாக செல்கிறது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உடனே அந்த யூதர் இந்த அழகிய பதிலை கேட்டவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா கூறி இஸ்லாத்திலே வந்துவிட்டார் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். ஆக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கல்வியின் மூலமாக, தன்னுடைய ஞானத்தின் மூலமாக மக்களை நேர்வழிப்படுத்தியிருக்கின்றார்கள், மக்களை நேர்வழியிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுபோல பிற்காலத்தில் வாழ்ந்த அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக வாழ்ந்தார்கள். அதிலும்
குறிப்பாக மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தார்கள் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நாள் பக்தாத் மாநகரத்திலே மிகப்பெரிய கூட்டத்திலே பேசுகிறார்கள். பேசி முடித்து விட்டார்கள். ஒரு மனிதர் எழுந்து விட்டார். ஒரு மனிதர் எழுந்து சந்தேகம் கேட்கிறார். மன் அஃதலு ஸஹாபா, அபூபக்கர் அம் அலி? நபியினுடைய தோழர்களே சஹாபாக்களே யார் சிறந்தவர்? அபூபக்கர் சிறந்தவரா அல்லது அலி ரலியல்லாஹு சிறந்தவரா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கிறார்கள், அபூபக்கர் சிறந்தவரா அலி சிறந்தவரா என்று கேட்கிறார் என்று சொன்னா கட்டாயமாக இந்த மனிதர் ஷியா கூட்டத்தை சேர்ந்தவர் தான் இருப்பாரு. ஷியாக்கள் ஒரு கூட்டம் இருக்கு, ஈரான்ல அதிகமா இருக்காங்க ஷியாக்கள். அந்த ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அவர்களைத்தான் புகழ்வார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் கூட்டத்தார்கள் இவர் ஷியாவா தான் இருக்கும். இப்ப இந்த நேரத்தில் சஹாபாக்களிலேயே சிறந்தவர்கள் அபூபக்கர் என்று சொன்னா பிரச்சனை வந்துடும். இவன் ஒத்துக்கிற மாட்டான். சஹாபாக்களிலேயே சிறந்தவர்கள் அலி ரலியல்லாஹு என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்தினர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த இரண்டு பேருக்குமான ஒரு பதிலை சொல்ல வேண்டும். இரண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பொருந்தக்கூடிய, ரெண்டு பேருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு பதிலை சொன்னார்கள். அல்லதி பின்துஹு ஃபீ பைத்திஹி ஃபஹுவ அஃதல். யாருடைய வீட்டிலே அவருடைய மகள் இருக்கிறாரோ அவரே சிறந்தவர். யாருடைய வீட்டில் அவருடைய மகள் இருக்கிறாரோ அவரே சிறந்தவர். கேள்வி கேட்டவரா ஷியா கூட்டத்தை சேர்ந்தவர். ரசூலுல்லாஹ்வுடைய மக ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு வீட்டில் இருக்காங்க, எனவே அலி தான் சிறந்தவர். இங்கிட்டு இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்துகள் பார்த்தாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மக ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்காங்க, அதனால அபூபக்கர் தான் சிறந்தவர். இப்படி ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க, விளக்கத்தை எடுத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டு செல்கிறார்கள். ஆக கல்விமான்கள் எந்த ஒரு கேள்வியையும் சமாளித்து சமூகத்தை சீர்படுத்துவார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி அழகாக சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கும் சமூகத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன, குழப்பவாதிகளும் இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும், ரெண்டு மாதிரியா பதில் சொல்லிட்டு போயிடணும். நம்ம தெளிவா சொன்னோம் அப்படின்னு சொன்னா சிக்கிக்கிறோம். ஆக கல்விமான்கள் தங்களுடைய கல்வியின் ஆற்றலால் இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே, அந்த அல்லாஹ்வை வெளியே காமிங்க என்று கேட்கிறார். உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கீழே குனிந்து ஒரு மண்ணாங்கட்டி எடுத்து அந்த மனிதனை அடித்தார்கள். அந்த மனிதன் வலியால் துடித்தார். அப்பொழுது கேட்டார்கள், ஓ மனிதா, உனக்கு வலிக்கிறதா என்று கேட்டார். ஆமா வலிக்குது, நீங்க அடிச்சது வலிக்குது, அந்த வலியை வெளியே காமிட்டாங்க. வலியை வெளியே காமிக்க முடியாது, வலியை உணரத்தான் முடியும் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னான். அப்பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இதே போலதான் அல்லாஹ் வெளியே காமிக்க முடியாது, அல்லாஹ்வை உணரத்தான் முடியும், அல்லாஹ்வை உணரத்தான் முடியும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன பொழுது அந்த மனிதர் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டார். ஆக இந்த உலகத்தில் இருந்த மார்க்க அறிஞர்கள், இமாம்கள் மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து வைத்திருக்கின்றார்கள், தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இமாமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது, 5 வயசா இருக்கும்போது அவங்களுடைய தந்தை வஃபாத்தாயினார். அவருடைய தாயார் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக தன் மகன் அபு யூசுஃபை ஒரு மண்ணானிடம் போய் சேர்த்து விட்டாங்க. துணி துவைக்கிற மண்ணான்ட்ட போய் சேர்த்து விட்டாங்க. தினமும் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மண்ணானிடத்திலே சென்று வேலை செய்வார்கள். இடையிலே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதரசா இருக்கிறது, அவருடைய பாடசாலை இருக்கிறது. ஒரு நாள் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த பாடசாலையிலே சென்று பாடம் படித்துக் கொண்டிருந்தார்கள். வண்ணான்ட்ட போகல. மாலை நேரத்தில் தாயார் கேட்கிறாங்க, இன்னைக்கு எங்க போன?
தினமும் 5 திரகம் கொண்டு வந்து கொடுப்பாயே, இன்னைக்கு 5 திரகம் கொடுக்கலையே, எங்கே போனேன்? இன்னைக்கு நான் மதரசாவுக்கு போனேன், நான் வண்ணன்ட்ட போகல, மதரசாவுக்கு போய் கல்வியை கற்றுக்கிட்டேன். உடனே அந்த தாயார் அவர்கள் தன் மகனை அழைத்துக் கொண்டு இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் வந்து மிகவும் கண்டிக்கிறார்கள். என் மகனை மதரசாவிலே நீங்க சேர்க்காதீங்க, என் மகன் சம்பாதித்தால்தான் எங்க வீட்டிலே அடுப்பு எரியும், நான் சாப்பிட முடியும், எங்களுடைய மற்ற பிள்ளைகள் சாப்பிட முடியும், எனவே உங்க மதரசாவை இனிமே அனுமதிக்காதீங்க, சேர்க்காதீங்க என்று சொல்லுகிறார்கள். உடனே இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தாயாருக்கு 100 திர்ஹம் எடுத்து கொடுத்து, 100 திர்ஹத்தை எடுத்து கொடுத்து, இனிமேல் மதரசாவுக்கு அனுப்புங்கள், உங்களுடைய குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்று முதல் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கல்வியை படித்து மிகப்பெரிய மார்க்க அறிஞராக மாறுகிறார்கள், இமாமாக மாறுகிறார்கள். பக்தாத் நகரத்தை ஆட்சி செய்த மன்னர் ஹாரூன் ரஷீத் நாட்டிலே காதில் குலார் நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடுகிறார். அப்பொழுது மக்கள்லாம் சொல்கிறார்கள், அபூ யூசுப் மிகவும் நீதி சொல்லக்கூடியவர், மார்க்கத்தை பேசக்கூடியவர், அவரை தேர்வு செய்யலாம் என்று மக்கள் சொல்கிறார்கள். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்தாத் மாநகரத்திலே ஈராக் மாநகரத்திற்கு மிகப்பெரிய நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மன்னர் முதல் உணவாக திக்கடி கொடுக்கிறார், உயர்தரமான உணவை கொடுக்கிறார். ஆக அருமையானவர்களே, கல்வியை படித்தவர்கள் மிகப்பெரிய பதவி பெறுகிறார்கள், மிகப்பெரிய அந்தஸ்திலே வருகிறார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவம் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை கல்வி கற்றவர்களாக நாம் ஆக்க வேண்டும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தார்கள். மதீனாவுடைய கடைத்தெருவிலே உட்கார்ந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருந்தாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுது இஸ்லாத்தை தழுவினார்களோ, மார்க்க கல்வியை கற்றார்களோ, அப்பொழுதே மிகப்பெரிய செல்வந்தராகவும் மார்க்க விற்பனராகவும் மார்க்கத்தை பேசக்கூடிய மிகப்பெரிய அறிஞராகவும் மாறிப்போனார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்ல போனால் ஒரு செருப்பு தொழிலாளி முஆத் பின் ஜபல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யமன் நாட்டு மக்கள் எங்களுடைய நாட்டுக்கு கவர்னர் வேணும் என்று சொன்னார்கள். இந்த முஆத் பின் ஜபலைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னராக பதவி கொடுத்து அனுப்பினார்கள் யமன் நாட்டுக்கு. இப்போ யார் கல்வி கற்கிறார்களோ, கல்வியிலே உயர்கிறார்களோ, அவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், தஅல்லமுல் இல்ம, மக்களே நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், ஃபைன்னஹு ஹஷ்யத்துல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கும், ஃபைன்னஹு இபாதத்துன், கல்வியை கற்பது இறை வணக்கமாகும், வ தஅலீமுஹு ஸதகத்துன், அந்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தர்மம் செய்வதாகும், வ பத்லுஹு லி அஹ்லிஹி குர்பத்துன், அந்த கல்வியை மற்றவர்களுக்கு செலவழிப்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொடுக்கும், வ கலாமுஹு தஸ்பீஹுன், கல்வியை பற்றி பேசுவது இறைவனை தஸ்பீஹ் செய்வதாகும், இறைவனை துதிப்பதாகும் என்று முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக கல்வி படித்த காரணத்தினால், குர்ஆன் ஹதீஸை படித்த காரணத்தினால் பிற்காலத்திலே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்புக்காக பதவிக்கு ஆளானார்கள் என்பதை இந்த சரித்திரத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு காட்டு அரபி இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்து உதவி கேட்கிறார். காட்டு அரபி இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, என்னை விட மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த மதீனால இருக்காங்க, என்னை விட வசதியானவர்கள் இந்த மதீனால இருக்காங்க, என்னட்ட வந்து நீங்க உதவி கேட்கிறீங்களே, என்னை தேர்வு சொன்னதுக்கு என்ன காரணம்? அப்பொழுது அந்த காட்டரடி சொன்னார், யாரிடத்துல உதவி கேட்கிறோமோ அவருக்கு 4 சிறப்பம்சம் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க.
முதலாவது சிறப்பம்சம், அவர் குடும்பத்திலே சிறப்பானவராக இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய குடும்பத்திலே சிறப்பானவராக இருக்க வேண்டும். நீங்க நபியுடைய குடும்பம், சிறப்பான குடும்பத்தில் இருக்கீங்க. இரண்டாவது, சங்கையானவராக இருக்கிறீங்க. யாரிடத்தில் நீங்கள் பெருமை அடிப்ப சங்கையானவராக இருக்கீங்க. மூணாவது, ஹாமில் குர்ஆன், குர்ஆனை சுமக்கக்கூடிய ஹாஃபிலாக இருக்கிறீர்கள். நாலாவது, பஷாஷத்துல் வஜ்ஹி, முகம் மலர்ச்சியாக உங்களுக்கு இருக்கிறது. முகம் மலர்ச்சியாக இருக்கிறது. இந்த 4 தன்மை உள்ளவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்க சொன்னாங்க. இந்த 4 தன்மைகள் உங்களிடத்தில் ஒருங்கே அமைந்திருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு. உடனே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உதவி கேட்கக்கூடியவர் மார்க்க அறிஞரா இல்லையா, மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனை செஞ்சாங்க. அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க, மா யுஸையினுல் மர்அ, மனிதனுக்கு அழகு தரக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டாங்க. உடனே அந்த வந்த மனிதர் சொன்னார், இல்முன் மஅஹு இல்முன், மாலுன் மஅஹு கரமுன், ஃபக்ருன் மஅஹு சப்ர். 3 விஷயத்தை சொன்னார். யாரிடத்திலே பொறுமையோடு கல்வி இருக்கிறதோ அந்த கல்வி அவருக்கு அழகு தரும். கோபக்காரன கல்வி இருந்தால் கல்வியை நம்ம எடுக்க முடியாது, பெற முடியாது. கல்வியை நாம பெற முடியுதுன்னா அந்த மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொன்னார், யாரிடத்திலே கொடைத்தன்மை இருக்கிறதோ அப்படிப்பட்டவருடைய செல்வம் தான் அந்த மனிதருக்கு அழகு தரக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, ஃபக்ருன் மஅஹு சப்ர், பொறுமையோடு யாரிடத்திலே வறுமை இருக்கிறதோ அது அந்த மனிதருக்கு அலங்காரத்தை தரக்கூடியது, அழகை தரக்கூடியது என்று அந்த காற்றரபி சொன்னார். உடனே ஹுசைன் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, நம்மள்கிட்ட உதவி கேட்டவர் சாதாரணமானவர் அல்ல, ஒரு பெரிய அறிஞர், பல விஷயங்களை உள்வாங்கிய பெரிய அறிஞர், அவருக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று தன்னுடைய பணப்பட்டியை கொண்டாந்து வச்சுட்டாங்க. தன்னுடைய பணப்பட்டியை கொண்டாந்து வச்சு, இதில் நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்கள், போதுமா சேர்த்த ஓத்துருக்குமா சேர்த்த, இதில் நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்கள், விரும்பியதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாங்க. ஆக கல்வி கேட்டு அந்த காலத்திலே உதவிகளை செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆக கல்விமான்களை கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த கல்விமானத்தில் அழகாக நடந்து கொண்டார்கள். செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபா பதவி ஏற்றவுடன் சஹாபாக்களிடத்திலே மசூரா செய்வதற்காக வேண்டி சஹாபாக்களுடைய கூட்டத்தை கூட்டுவார்கள். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கூடுவாங்க. தனக்கு பக்கத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் தன் பக்கத்தில் வச்சுக்கிறோம். அவங்களுக்கு 17 வயசு தான், சின்ன வயசு. மற்ற சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க ஏன் அந்த சிறுவரை பக்கத்திலே வச்சிருக்கீங்க? கலீஃபா அவர்களே, சிறுவரை ஏன் பக்கத்தில் வச்சிருக்கீங்க? அவர் எங்களுடைய பிள்ளைகளை போன்று சிறுவராக இருக்கிறார். அப்ப கலீஃபா உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வயதில் தான் அவர் சிறுவர், உருவத்தில் தான் அவர் சிறுவர், ஆனால் கல்வியிலே உங்களை விட பெரியவர், சோதனை வச்சுக்கலாமா என்று சஹாபாக்களிடத்திலே ஒரு சோதனை செய்தார்கள், ஒரு பரீட்சை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்து நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இந்த சூறாவை சஹாபாக்களுக்கு ஓதி காமித்து, இந்த சூறாவை அல்லாஹ் எதற்காக இறக்கி வைத்தார், எந்த நோக்கத்திற்கான இறக்கினான்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. சஹாபாக்கள் சிலர்கள் சில விளக்கங்கள் சொன்னார்கள், சிலர்கள் இன்னும் விளக்கம் சொன்னார்கள். வெளிரங்கமான விளக்கங்களையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வருகின்ற பொழுது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று வெளிரங்கமான வெளிப்படையான விளக்கங்களையே சஹாபாக்கள் சொன்னாங்க. சிறுவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த சூறாவிலே அல்லாஹ் வஃபாத்து நபி, நபியுடைய மரண செய்தியை சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில நாட்களிலே நம்மை விட்டு வஃபாத்தாகி விடுவார்கள் என்று இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் என்று அந்த சிறியவர் அந்த சூறா உள்ளே இருக்கக்கூடிய அகமியத்தை சொல்லி காட்டினார், அந்தரங்கமான விளக்கத்தை சொல்லி காட்டினார். எந்த வெற்றிக்காக வேண்டி, எந்த ஃபத்ஹுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வந்தார்களோ அந்த வெற்றியும் அந்த உதவியும் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார்.
நபியுடைய வேலை முடிந்து விட்டது, வேலை முடிச்சால் நபி போயிடுவாங்க என்று சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவிலே இஷாரா செய்கிறான் என்று சிறுவர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டிய பொழுது கலிஃபா உமர் அவர்கள் இந்த விளக்கத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லி காட்டினார். ஆக சிறியவர்களிடத்திலே கல்வி இருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மேடையிலே அமர வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி அழகாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த பெண்களிலே மிகப்பெரிய கல்விமானாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு குர்ஆனிலே 6666 வசனங்கள் இருக்கிறது என்று எண்ணி சொன்னவர்கள், கண்டுபிடித்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 2210 ஹதீஸ்களை உலகத்துக்கு அறிவித்துக் கொடுத்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. குர்ஆனிலேயும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், ஹதீஸிலேயும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், "ஃபுது நிஸ்ப தீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா." இந்த செக்க சிவந்த பெண்ணிடத்திலிருந்து உங்களுடைய மார்க்கத்தின் பாதி விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்று சொன்னார். பெண்கள் இன்றைக்கு குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் தேர்ச்சி பெற்றவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்மாதிரி பெண்ணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயம் கல்வி பெற்ற சமுதாயமாக மாறியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமாக நாமும் கல்வி பெற்ற சமுதாயமாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆக்களை சொல்லி பழக வேண்டும். நாமும் சொல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த மக்கள் மதரசாவை போதிக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு முன்னாடி என்ன துஆ ஓதணும், சாப்பிடக்கூடிய இடையில என்ன துஆ ஓதணும், சாப்பிட முடித்த பிறகு என்ன துஆ ஓதணும், தூங்குவதற்கு முன்னாடி என்ன துஆ ஓதணும், தூங்கி எழுந்தவுடன் என்ன துஆ ஓதணும், தூக்கத்திலே கெட்ட கனவு கண்டால் அதற்கு என்ன துஆ ஓத வேண்டும், மற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் சலாம் சொன்னால் பதில் சலாம் சொல்ல வேண்டும், முசாவா செய்யும் போது என்ன துஆ ஓத வேண்டும், வீட்டுக்குள் நுழையும் போது என்ன துஆ ஓத வேண்டும், வீட்டிலிருந்து வெளியேறும் போது என்ன துஆ ஓத வேண்டும், இப்படி பயணத்திலே செல்கின்ற பொழுது என்ன துஆ ஓத வேண்டும், வாகனத்திலே ஏறுகின்ற பொழுது என்ன துஆ ஓத வேண்டும், வாகனத்திலிருந்து இறங்கியவரை என்ன துஆ ஓத வேண்டும், ஊருக்குள் நுழையும் போது என்ன துஆ ஓத வேண்டும். இதெல்லாம் மதரசாவிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துஆக்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளே நாம் கேட்டு கேட்டு நாமும் அதை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சுன்னத்தான அமல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுன்னத்தான அமல்களை நாம் தினமும் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இன்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு 100 ஷஹீதின். குழப்பமான காலத்திலே, இது குழப்பமான காலம்தான், தீனை பின்பற்றதா அல்லது மற்றதை பின்பற்றதா குழப்பமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளிலே பல்வேறு விஷயங்கள் நமக்கு பரத்தி நம்மை குழப்புகிறார்கள். பேப்பர்களிலே புத்தகங்களிலே பல்வேறு விஷயங்களை சொல்லி நம்மளை குழப்புகிறார்கள். தீனை பின்பற்றுவதா தீன் அல்லாதை பின்பற்றுவதா ஒரே குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பமான காலத்திலே நபியுடைய சுன்னத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் மிஷ்காத் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றக்கூடிய உம்மத்தாக நாம் மாற வேண்டும். மன்னர் ஹாரூன் ரஷீத் பக்தாதிலே மிகப்பெரிய நேர்மையான நீளமான ஆட்சியை கொடுத்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவருடைய அரசவைகளை பணி செய்வதற்காக வேண்டி, வேலை செய்வதற்காக வேண்டி ஒரே ஒரு பெண் தேவை என்ற அறிவிப்பு செஞ்சாங்க. அவங்க அரசவையில் 3 பெண்களை வந்து நின்றாங்க வேலைக்கு. ஆனால் ஒரு ஷர்த்து போட்டிருந்தாங்க, வேலைக்கு வரக்கூடிய பெண் குர்ஆனை நல்லா கற்றிருக்க வேண்டும், குர்ஆனை நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒரு நிபந்தனை போட்டிருந்தாங்க.
வேலைக்காக 3 பெண்களை வந்து விட்டாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் முதல் பெண்ணை பார்த்து கேட்டார், உனக்கு குர்ஆன் தெரியுமா, உனக்கு குர்ஆன் தெரியுமா, நீ ஏன் வேலைக்கு வந்தாய் என்று. உடனே அந்த பெண்மணி ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார்கள். சூரிய வாக்கியாவில் வருகிறது, முந்தி வந்தவர்கள் தான் முன்னுரிமை பெற்றவர்கள், எனவே நான் தான் முந்தி வந்தேன், எனக்கு வேலை கொடுக்குன்னு சொல்லி குர்ஆன் ஆயத்தை ஓதி கேட்டாங்க. இரண்டாவது பெண்மணி குர்ஆன் ஆயத்தை ஓதுனாங்க. இவ்வாறே உங்களை நாம் நடுநிலையான உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கோம், நான் நடுவில் வந்தேன், எனவே நீங்க தான் என்னை பணிப்பெண்ணா சேர்க்கணும் அப்படின்னு. மூன்றாவது ஒரு பெண்மணி ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க, முந்தியதை விட இறுதியானதான் சிறந்தது, எனவே நான் இறுதியில் வந்திருக்கேன், என்னதான் நீங்க வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்னு குர்ஆன் மூலமாக தன்னுடைய பணியை கேட்டார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் 3 பெண்மணிகளையும் பணிப்பெண்ணாக சேர்த்தார்கள். ஆக இன்றைக்கு உலகத்திலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சிறப்புகளும் உயர்வுகளும் வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை அவர்கள் படிக்க வேண்டும், குர்ஆனை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே யாசின் ஓத வேண்டும், மாலையிலே மக்ரிப் நேரத்திலே வாக்கியா ஓத வேண்டும். வாக்கியா என்று சொன்னால் நிகழ்ச்சி என்று அர்த்தம். ஆனால் இன்னைக்கு வாக்கியாவை விட்டுட்டு பல நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாக்கியா நிகழ்ச்சியை நம்ம பார்க்காம பல நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் விட்டுவிட்டு மக்ரிப் நேரத்தில் வாக்கியா ஓத வேண்டும். அல்லாஹ் இதுவரைக்கும் மார்க்க விஷயங்களை நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் உமக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தந்தருவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.